வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரியாமபிள் பார்ப்போம். இதோட புக் சோர்ஸ் வந்து 6th டேர்ம் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 10th 12th இருக்கு. ஸோ ஓகே, நம்ம புக்ஸ்குள்ளே போவோம். 6th கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது டேர்ம் 2ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு நோ நீட், தேவையில்லை. ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். அது அடுத்து வந்துட்டு நான் குட்டி குட்டியாக வந்துட்டு நான் அண்டர்லைன் பண்ணுறேன், நான் அதை பார்த்துக்கோங்க. நம்ம எது பேசிக் டாபிக் வச்சு மெயின் ஒவ்வொரு லைனும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது மெயின் சும்மா குட்டி டாபிக் தான்ட்டு விட்டுட்டு போகாதீங்க சின்ன லைன்னு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த அல்டிமேட் லா அப்படின்னு கேட்கலாம். எந்த மாதிரி லா இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹோலிஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். வென் டிட் தேர் பிகின் டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். எப்படி அப்படின்னா 1946 வந்துட்டு இந்த மீட்டிங் வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 389 மெம்பர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வந்திருப்பாங்க. இதோட மெயின் சேர்மேன் வந்துட்டு டெம்பரவரியாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா போட்டிருப்பாங்க. 9th December 1946. அடிஷ்னலாகவும் நான் கொஞ்சம் கண்டென்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 11th December 1946 தான் வந்துட்டு சேர்மேன் ஆஃப் த கமிட்டி வந்து பர்மனெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதர் சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா இந்த இவங்கெல்லாமும் ஜவஹர்லால் நேரு, பட்டேல், ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. டிராஃப்டிங் கமிட்டியோட மெயின் ஹெட் யார் அப்படின்ட்டு பார்த்தா சேர்மேன் வந்துட்டு அம்பேத்கர். அட்வைசர் இதெல்லாமும் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன். அப்பாயிண்டட் அட்வைசராக வந்து பிஎன் ராவோ அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிராஃப்டிங் கமிட்டியும் 9th December 1946 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஹவு டிட் தேர் ஃபார்ம் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுனா நியர்லி 60 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகிருந்திருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இதில் இந்த 6th சோர்ஸில் வந்துட்டு 2000 அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. 10th வந்துட்டு 2473 அமெண்ட்மெண்ட் போட்டிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்போ இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு முடிஞ்சிச்சு, எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 years 11 months and 17 days, அப்ராக்சிமேட்டாக 3 years இருக்கும். கம்ப்ளீட்டட் ஆன் 26th November 1949. இதை தான் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோ இருக்கு பார்த்தீங்க கான்ஸ்டியூஷன் டே. இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 64 lakhs பண்ணியிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரியாமபிளில் இருக்கிற வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இது வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இதில் வந்து ரெசல்யூஷனில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. 1789 அடுத்தடுத்த நம்பரில் வந்திருக்கும். இந்த ப்ரியாம்பிள் வந்துட்டு ஃப்ரீ ஃபேஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்துட்டு சர்வரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரெபப்ளிக் இருக்கு. இது எப்படி இதோட டேர்ம் ஆர்டர் வைஸ் வந்துட்டு கேட்பாங்க, மாற்றியும் கொடுத்துட்டு கேட்பாங்க எது வந்து ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஓவராக மணி கொடுத்து உள்ளே போகிறவங்க ஈஸியாக டாக்டரை பார்த்துடலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், அதுக்காக சொல்கிறேன். மணி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா ஓவியாங்கிறவங்க ஈஸியாக
டாக்டரை பார்த்துருவாங்க. ஓகே. இதோட மீனிங்லாம் வந்துட்டு சர்வரின் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, கான்ஸ்டியூஷன் ஹேஸ் கிராண்டட் த பீப்புள் ரைட் டு ரூல். அதாவது நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரைட் டு ஓட் மூலமாக, அதுதான் வந்துட்டு சொல்கிறோம். நம்ம வந்து டிசைட் பண்ணி த ரைட் டு டிசைட் ஒன்லி இன் தி ஹேண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம வந்து டிசைட் பண்ணுறது நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு. அடுத்து செக்குலர். இதெல்லாம் இந்த ரிலிஜனை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபெய்த் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை தான் பண்ணணும்ட்டு நம்ம இதில் சொல்லலை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன். இந்த மாதிரி சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறதுல கூட கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லைனும் நீங்கள் பார்த்துக்கோங்க. Constitution of India provides a parliamentary form of government both at center and state. சென்டரில் மட்டும் கிடையாது, சென்டர் ரெண்டுலேயுமே. Executive is collectively responsible to legislature, party which has the majority form of the government. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இப்பொழுதைக்கு வந்துட்டு 6 இருக்குது. இதுக்கு முன்னாடி 7 இருந்துச்சு. ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அது லீகல்னு சொல்லிட்டு 300A இது ஏல சேர்த்துருப்பாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இதோட ஆர்டிக்கல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ரைட் டு ஓட் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓட் போடணும். கேஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர் அது எல்லாமே பார்க்காம. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு இதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. நான் அடுத்த ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமும் வந்து முக்கியம்தான். டாக்டர் B.R. அம்பேத்கர் அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி அம்பேத்கரை வந்துட்டு சீஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ 395 ஆர்டிக்கிள் 22 பார்ட்ஸ் 8 ஷெடியூல் இருந்துச்சு. அட் ப்ரெசன்ட் 448 ஆர்டிக்கிள் 25 பார்ட் 12 ஷெடியூல்ஸ் இருக்கு. இது வந்து முக்கியமான கொஷின் தான். 16/09/2016 அப்போ அந்த டேட் வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட். இது 12th லெசனோடது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. இதில் மெயின் லைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். கொலோனியல் ரூல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கோன்னா, அந்த சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில் ஆக்ட், GOI ஆக்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வர அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ரெஃபரண்டம் இது வந்துட்டு பெருசாக எதுவும் நினச்சிட்ருக்காதீங்க. அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்படின்னா வாக்கெடுப்பு எடுப்பாங்க இல்லையா, இவங்க இத்தனை பேருக்கு இதை மெஜாரிட்டி எதாக இருக்கோ அதை வின்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது பொது வாக்கெடுப்பு. இதில் உள்ளது தான் இங்கிலீஷில் வந்துட்டு ரெஃபரிங் எ கொஷின் ஆர் செட் ஆஃப் கொஷின் டு தி எலக்ட்ரோரேட் டைரக்ட்லி rather than allowing them to be settled by people representative in the legislatureன்னு சொல்லியிருக்காங்க. நான் சிம்பிளாக தமிழில் சொல்லிட்டேன். அடுத்து செக்குலரிசம் இன் இந்தியா 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் ப்ரியாமபிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வரின் டெமோக்ராட்டிக் ரெபப்ளிக் தான் இருந்துச்சு. 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் யுனைட்டி ஆஃப் தி நேஷன் இருந்தது. யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் சொல்லி என்லார்ஜ் பண்ணியிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்துட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது இந்திரா காந்தி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது தான். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்துட்டு 9th December 1946 அசம்பிளி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது டெம்ப்ரரியாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருப்பார். 11th December 1946 ராஜேந்திர பிரசாத் இருப்பார். பாகிஸ்தான் வந்து பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இந்தியா வந்துட்டு எப்போ வந்துட்டு கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 14th August 1947.
இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்போ வந்துட்டு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்துட்டு யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கிரிபாலனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். ஃபைனல் மீட்டிங் எப்போ லாஸ்ட்டாக நடந்துச்சுன்னா 24th January 1950 சேர்மேன் வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது வந்து 12 வால்யூம்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்த இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கும். 9th December 1946 24th Jan 1950 வரைக்கும் இருக்கும் நடந்திருக்கும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே இது சிம்பிளாக நம்ம படிச்சுக்கிறது தான். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அடுத்து அதில் தான் அந்த ப்ரியாம்பிள் சொல்கிறோம்ல, அதில் இந்த சர்வரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கா SSSSDR ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இண்டிபெண்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு சாலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் வரும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு பார்ட் 4A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 51A ஆர்டிக்கல். இதை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஷார்ட்கட் சொல்கிறேன். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே இந்தியாவுக்குங்கிறத நேஷ்னல் ஃப்ளாக் ஆந்தம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஒன்று கிடைக்கணும், அதுக்குன்னா போராடி தான் வாங்குவோம். ஸோ நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அடுத்து அவங்களோட இதை டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஒன்றா இருந்து போராடினா தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து நேஷ்னல் சர்வீஸ். நம்ம எந்த ஒரு இது பண்ணாலுமே அதை சர்வீஸ்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அது வந்து நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ கிடச்சோன்னே எல்லாருமே வந்துட்டு பிரதர்ஹுட், அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ரிலீஜியஸ் ரீஜனல் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். சும்மா ஒரு ஷார்ட்கட்டு தான், என்னென்ன வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து காம்போசிட் கல்ச்சர். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. என்வாயரன்மெண்ட் அப்படி எதில் வந்துட்டு சொல்லுவாங்க, எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 51G, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ், சேஃப்கார்ட். நம்ம வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு தாறுமாறாக உடைக்கக்கூடாது, அது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். அடுத்து டு ஸ்ட்ரைவ் டுவர்ட் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ தட் நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல் ஆஃப் என்டோவர் அண்ட் அச்சீவ்மெண்ட். இது வந்து புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. இது 10th புக்கோட இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எங்கே ஆர்ஜின் ஆயிருக்கும்னா USA. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது கேபினட் மிஷன் பிளான் அண்டரில் தான் 1946 வந்துட்டு இதை மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. 389 மெம்பர்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ப்ரொவின்சஸ் வந்துட்டு 292, ஸ்டேட்லேருந்து 93, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் வந்து 3 அண்ட் அதர்ஸ் வந்துட்டு 1. நம்ம வந்துட்டு அங்கே 12 வால்யூம்ஸ்னு படிச்சிருப்போம், இங்கே 11 செஷன். இதில் வந்துட்டு சேர்மன் வந்து ராஜேந்திர பிரசாத்னு நம்ம படிச்சிருக்கோம். வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜி அண்டு VT கிருஷ்ணமாச்சாரி. எத்தனை நாள் வந்துட்டு இந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா 166 days. ஆல்ரெடி 6th புக்கில் வந்துட்டு 2000 அமெண்ட்மெண்ட் பார்த்துருப்போம். இது 10th புக்கில் 2473 அமெண்ட்மெண்ட். ஸோ ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டூ யூ நோ இதுவும் நான் சொல்கிறேன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா, இவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபராக இருந்திருப்பார்.
இவர் வந்து இட்டாலிக் ஸ்டைலில் வந்துட்டு எழுதியிருப்பார் ஹேண்ட் ரிட்டன். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா, ஹரி அப்படிங்கிறவர் காரி துப்புறாரு இந்த லெட்டரை பார்த்துட்டு அப்படின்னு, ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் தான். நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு திட்டுறாரு அப்படின்னு. இதுதான் 12th புக்கில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. lengthiest of all written constitution of the world, provisions from the constitution of various countries, partly rigid and partly flexible, federal system of government, India as a secular state, independent judiciary, universal adult franchise. இதுலேருந்து கூட ஒரு கொஷின் கேட்கலாம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து யார் டிராஃப்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. என்னைக்கு அப்படின்னா Jan 22, 1947. கீ டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு எதை டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா ப்ரியாம்பிள். தேங்க்யூ. இது வந்து டே 1க்குள்ளது. டே 2க்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.